முதல் நாள் ஹெவியா சாப்பிட்டுட்டு, அடுத்த நாள் சிம்பிளா சாப்பிடணும்னு நெனைக்கிறவங்க, ரொம்ப ஈஸியான முறையில, ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த ரசம் சாதத்த செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்காக 2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 400 கிராம் பச்சரிசி, 50 கிராம் துவரம்பருப்பு. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்சிருக்க அரிசிய தண்ணீல போட்டு இத நல்லா கழுவி எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இத நல்லா கழுவியாச்சு. இது ஒரு ஓரமா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த புளியவும் கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல 1 டம்ளர் தண்ணி சேர்த்து, இதையும் ஓரமா வச்சுடுறேன். ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு ஒரு 5 பல்லு பூண்டு இடிச்சு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாவ கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரசப்பொடி 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இத ஒரு ஜார்ல சேர்த்து இத நல்லா பொடியா எடுத்துக்கிறேன். 1, 2மா பொடிச்சு எடுத்தாச்சு. இத ஒரு பிளேட்ல மாத்தி இதையும் ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ பழமா நல்ல ஒரு 3 தக்காளி போல இதையும் கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இந்த குக்கர் சூடானதும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடானதும் இதுலயே கடுகு, வெந்தயம் 2மே நான் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் இது கூட கிள்ளி வச்சிருக்க 2 காஞ்ச மிளகாயும் இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். இடிச்சு வச்சிருக்க பூண்டையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் ஒண்ணா வதக்கி குடுத்துட்டு, கூட தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கூட உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இத ஒரு நல்ல வதக்கிக்கிறேன். தக்காளி இதுலயே நல்லா வதங்கணும். இப்பவே அந்த ரசத்துடைய வாசம் நல்லா வருது. இப்ப இதோட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்குனா தான் இந்த தக்காளியோட டேஸ்ட் வந்து நமக்கு அந்த சாதத்துல நல்லா கிடைக்கும். இப்போ இந்த டயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க ரசப்பொடியும், மஞ்சள் பொடியும் இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இத வதக்கி குடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சு எடுத்து வச்சிருக்க புளிய, மொத்தமா எல்லா புளியும் நம்ம எல்லாமே கரைச்சிட போறதில்ல. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊறுன புளிய கரைக்கிறோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்தெல்லாம் கரைச்சு எடுக்க வேண்டாம். பாருங்க இந்த அளவுக்கு புளிய நான் சேர்த்துக்கிறேன். இந்த புளியோட நம்ம எவ்வளவு தண்ணி அளந்து வச்சிருப்போமோ, இப்ப அரிசி வந்து 1 பங்கு அரிசினா, அதுக்கு 4 பங்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுல. நார்மலா நம்ம 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊத்துவோம் சாதத்துக்கு. பொங்கலுக்கெல்லாம் வந்து 1 பங்குக்கு 3 பங்கு ஊத்துவோம். ஆனா இது ரசம் சாதம்ன்றதுனால, புளி சேர்க்கறதுனால, அந்த ரைஸும் பருப்பும் கொஞ்சம் வேகாது அவ்வளோ சீக்கிரத்துல. அதனால தான் நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். கூட வேகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இன்னொரு பங்கு தண்ணி சேர்த்துக்கு தான் ஆகணும். அதனால நான் வந்து 4 பங்கு தண்ணி எடுத்திருக்கேன். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் 5 பங்கு கூட எடுத்துக்கலாம். தப்பே இல்ல. இது நல்லா கொதி வந்துருது. இப்போ இதுல அந்த இடிச்சு வச்சிருக்க மிளகு, சீரகத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிச்சதும், இப்போ கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசி பருப்ப இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு கலர் கலரி விடுறேன். இப்போ இதோட ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் நம்ம நெய் சேர்த்தோம்னா, அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா நெய்ய சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதி வந்ததும், இந்த குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் வர வச்சிரலாம். ஃபர்ஸ்ட்டு விசில் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டு விசில் வந்ததும், சிம்ல வச்சு ஒரு 6, 7 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு, நம்ம இந்த ரசம் சாதத்த ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பிரஷர வெளியேத்திட்டு, பாருங்க எப்படி இருக்குன்னு. ரசம் சாதம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இத நம்ம கரண்டியாலே நல்லா குழச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நான் பிளேட்ல போட்டு காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. வாயில வச்சதுமே நல்ல தண்ணி போல கரைஞ்சு உள்ள போயிடும். அவ்வளவு டேஸ்ட்டா, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இதே மெத்தட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.